அழுவாத கண்ணு, அழுவாத. ஏன் கண்ணு, உன் வீட்டுக்காரர் நல்லகிறாரா? புள்ள பெத்துக்கணும்னு கேள்விப்பட்டேன். பொண்ணா புள்ளையா? பையன். அவனை பார்க்கணும். போ கண்ணு, போய் பாரு. எந்திரி கண்ணு, எந்திரி. போமா. யோ, அந்த பொண்ண ஓடியா, நீ போ கண்ணு. சார், நீங்க போதையில போட்டு அடிச்சீங்களே, அவன் புடுவான் போலக்குது. ஸ்டேஷன்ல மண்டே கிண்டே போட்டு வச்சானா பேஜாரா புடும். இப்பெல்லாம் ஆகும்னா பப்ளிக் பூந்து போலீஸ பொழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. வேணாம் சார், விட்டுலாம் அவனை, வெளியில விட்டுலாம் சார் அவனை. குழம்பாத, அனுப்பு. அட அனுப்பியா வெளியே பாரி வச்சுக்கிறான். டேய், ஐயா உன்னை போக சொல்லிட்டாரு, போடா. இன்னைக்கு இவங்களுக்கு செய்யறது நாளைக்கு நமக்கு. நாம வாழணும், 60 வயசு வரைக்கும் வாழணும். அதுக்கு மேலையும் அதுக்கும் மேலையும் சந்தோஷமா வாழணும். அதுக்காகத்தான் சாமிக்கு வச்சிருந்த காசை எடுத்து இவங்களுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சாயங்காலம் 6 மணிக்குள்ள அந்த பாட்சா சம்பந்தப்பட்ட எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்து லாக்அப்ல வைக்கல நல்லா இருக்காது. பி கேர்ஃபுல். ஆமா. எஸ் சார்.
காவலிலிருந்து தப்பிக்க முயன்ற குற்றவாளி சுட்டுக்கொலை. பழைய கேடி பாட்சாவை நடுரோட்டில் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும் பொழுது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். கடமை தவறாத இன்ஸ்பெக்டர் விஜய் நீதியை நிலைநாட்ட அவரை அதே இடத்தில் சுட்டிருக்கிறார். இந்த வீரத்தை பாராட்டி தமிழக அரசு அவருக்கு வீரப்பதக்கம் வழங்கும் என அறிவித்துள்ளது. காவலில் இருந்து தப்பிக்க முயன்ற குற்றவாளி அரவிந்த் சுட்டுக்கொலை. பழைய கேடி பாட்சாவை நடு ரோட்டில் கத்தியால் குத்தியவனை இன்று காலை கோர்ட்டில் ஆஜர் செய்ய இன்ஸ்பெக்டர் விஜய் காவல் நிலையத்திலிருந்து அரவிந்தை வெளியே அழைத்து வரும்போது அரவிந்த் இன்ஸ்பெக்டர் விஜயை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றிருக்கிறார். கொண்டாடிக்கிற ஜாதி, கொண்டாட்டி உடம்ப விக்கிற ஜாதி. நல்ல ஜோடி சேர்ந்தாங்க. இவங்க இப்படி இருப்பாங்க நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இனிமே ஒரு நிமிஷம் கூட அந்த ஏரியாவில் இருக்க கூடாது. எப்படியாவது காலி பண்ண வச்சிருங்க. இல்லன்னா காலி பசங்க எங்க வீட்டு கதை தட்டிடுவானுங்க. நீதானா? முன்னாடியே தெரியுமா? தெரியும். மாவாவது நேத்து ராத்திரி பூரா என் கஸ்டடியில இருந்தாயவோ. பேப்பர்ல வந்திருக்கே, அது இவளோட புருஷன் தான். யாரு? அரவிந்த் உன் புருஷனா? நேத்து நம்ம கையில மாட்டீங்கன்னு செம வாங்கிக்கினாண்டே. உங்கள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் குடும்பம் நடத்தணும், குழந்தை பெத்துக்கணும்னு ஆசை வரலாமாடி? திருடணும் திருந்திட்டா என்ன மாதிரி போலீஸ்காரனுங்க பூவாக்கு எங்க போவானுங்க? 4 நல்ல குடுத்தன இருக்க இடத்துல உனக்கு ரெடி வேலைங்க. கிளம்பு கிளம்புடே. வேஷம் போற ஆளுங்க என்னடே கூப்பிட்டே இருக்க உட்காந்து ராங் காட்டுனுக்குற? மாடி பாரு கதவா போலீஸ்காரங்க வேலை காட்டுற. வந்துட்டானுங்க பாரு. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாழ விட மாட்டாங்க. திருநா வாழ விட மாட்டாங்க, திருந்தி வாழ விட மாட்டாங்க. அப்பா அம்மா அருந்து அவன் திருந்தி வாழ நினைச்ச தப்பாயா? சொல்லியா தப்பாயா? திருடன் போட்டோ பிடிச்சு மாற்ற போலீஸ் என்னைக்காவது இவன் திருந்தவன் போட்டோ பிடிச்சு மாட்டிருக்கா? திருந்தி வாழுன்னு சொல்றீங்களே, இந்த மாதிரி போலீஸ்காரங்க இருக்க எப்படி திருந்தி வாழுறது? போயா திருந்த வேண்டியது இவன மாதிரி திருடனோ என்ன மாதிரி புரோக்கரோ இல்ல, உங்களை மாதிரி போலீஸ்காரங்க தான்யா. நானாவது 10 பொண்ணுங்களை வச்சு பொழப்பு நடத்துறேன். ஆனா உங்களை மாதிரி போலீஸ்காரங்க எங்களை மாதிரி 10 புரோக்கர்களை வச்சு தானே பொழப்பு நடத்துறீங்க. இந்த ஒரு போலீஸ்காரனை வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே எடை போடாதீங்க. இதே பூனக்கண்ண இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ண இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் எஸ்பி சௌத்ரி, டிஎஸ்பி அலெக்ஸ் பாண்டியன்,
டிஎஸ்பி தீனதயாள், இன்ஸ்பெக்டர் சங்கரபாண்டியன் எல்லாரும் ஒர்க் பண்ணிருக்காங்க.